Hi friends, welcome to Design Loom Academy. நேற்று நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் டூல், எலிப்ஸ் டூல், ட்ரையாங்கிள் டூல், பாலிகன் டூல், லைன் டூல், கஸ்டம் ஷேப் டூல் இது எல்லாமே எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு நேற்று டுட்டோரியலில் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பாரில் ஷேப்பை பற்றி தான் நான் நேற்று சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ பாத் அண்ட் பிக்சல் பற்றி சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட்டுன்றது நான் சொல்லித்தரேன். இப்போ ஷேப் கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபில்லு வந்து ப்ளூ கலர் இருக்குதுன்றதுனால ஃபில் வந்து ப்ளூ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், புது லேயர் பேனலில் புது லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கீழே ரெக்டாங்குலர் ஷேப்பில் இந்த லேயர் பேனலில் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா? இப்போ அதே ரெக்டாங்குலர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு பதிலாக பார்த்து கிளிக் பண்ணுறேன். பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணும்போது எனக்கு வந்து ஃபில் கலர் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி பார்த்து மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. அதே போல் லேயர் பேனலில் எனக்கு வந்து ஒரு லேயரே கிடையாது. அந்த ரெக்டாங்குலர் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா ஷேப் வச்சு, அந்த ரெக்டாங்குலருக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக லேயர் பேனலில் லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து லேயர் இல்லை. பேக்ரவுண்ட்லேயே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து ரேடியஸ் கம்மி பண்ணிக்கலாம், சைஸிங் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். புது லேயரில் ரெக்டாங்குலர் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பார்த்து வந்து அவுட்லைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது வந்து எனக்கு ஃபில்லாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது அவுட்லைனாக இருக்குது. இது வந்து மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு லைன்ஸு கர்வ்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் கலருக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிக்சலேட்டாக மாற்றணும். பிக்சலேட்டாக மாற்றுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிக்சலேட்டாக மாறிடும். இந்த பிக்சலேட்டாக மாறும்போது உங்களுக்கு வந்து ஃபில் கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ். ஆல்ரெடி ஃபில் கலர் வந்து ப்ளூ இருக்குதுன்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். தென் வந்து நீங்கள் இதை அன்செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஷேப் டூல். டைரெக்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் அதாவது ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஷேப் வந்து ஃபில் கலர் கொடுத்துட்டீங்க. பர்ஃபெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதை நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிக்சல் வந்து பிளர் ஆகாது, உடையாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, இதை நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா பிளர் ஆகும். ஓகேங்களா? இது பிளர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் டூலை நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேயரும் இந்த ரெக்டாங்குலர் லேயர் கிடையாது, நம்ம ட்ரா பண்ண இந்த லேயரும் உங்களுக்கு வந்து உடையாது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு பாத்து பற்றி சொல்லிட்டேன், ரெக்டாங்குலர் டூல் ஷேப்பு பற்றி சொல்லிட்டேன். தென் வந்து பிக்சல் பற்றி சொல்கிறேன். ரெக்டாங்குலர் ஃபஸ்ட்டு ஒரு புது லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிவிட்டு பாத்துக்கு பதிலாக பிக்சல். இப்போ வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக்சல் கொடுக்குறோம். பிக்சல் கொடுக்கும்போது டைரெக்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா கலர் கொடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஷேப்பு கலர் ஃபில் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதை பிக்சலாக மாற்றணும். பிக்சல்லேருந்து ஃபில்லு கொடுத்தோம். இது என்னன்னா இது டைரெக்டாகவே பிக்சலேட்டாகவே வந்துடுச்சு. ஃபில்லு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ப்ளூ இருக்கா, இப்போ கலர் பேலட்டில் வந்து நான் வந்து ரெட்டு கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா மாறலை. ஏன் மாறலை அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு செலக்ட் பிக்சல் கொடுங்க. பிக்சல் ஆகிடும். இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க, ரெட்டாக மாறிடும். தென் கண்ட்ரோல் டி கொடுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்குலர் லேயர்
ஷேப் மூலமாக ட்ரா பண்ணுது, இது அவுட்லைன் மூலமாக ட்ரா பண்ணுது, இது டைரெக்டாக பிக்சல் மூலமாக ட்ரா பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். புது லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் பார்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? இங்கே லேயர் பேனலில் பாருங்கள் மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ப்ரஷ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதுக்கு மேலே போக மாட்டேங்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாஸ்க் பண்ணிக்கலாம். எது மூலமாக அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் டூல் பாத்து மூலமாக. ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இது போல் உங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.